தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இளமதி கோயில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க ரிஷியோட அம்மா வராங்க. இளமதிய பார்த்துட்டு, "என்னாச்சு இளமதி? ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இளமதி நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அர்ஜென்ட்டா ஏபி பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, நானும் அதே பிளட் குரூப் தான். நான் ரத்தம் குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம இளமதிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஆமா, எப்ப தேவைப்படுது அப்படின்ன உடனே, உடனே தேவைப்படுது. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ன உடனே, அப்பவே கையோட கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல். அங்க போன உடனே இளமதி அங்க இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு, "உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நான் டோனர அழைச்சிட்டு வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் டோனரா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே ரிஷியோட அம்மா வராங்க. ரிஷியோட அம்மா வர்றத பார்த்துட்டு இங்க கலா வந்து இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் போனதுக்கப்புறம் இவங்கள எதுக்காக நீ அழைச்சிக்கிட்டு வந்த, இவங்க ரிஷியோட அம்மாவாச்சே அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் ரிஷியோட அம்மாவா இருந்தா என்ன, பிளட் கொடுக்கக்கூடாதா, ஒருவேளை ரிஷிக்கும் அதே பிளட்டாக இருந்தால் நான் அவன் கை காலில் விழுந்து கூட கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு இளமதி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நம்ம ஹீரோயின்லாம் என்ன செய்வாங்க, உடனே கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணுவாங்க இல்லையா, அதே தான் நம்ம இளமதியும் இங்கே கோயிலுக்கு வந்து அங்க பிரதர்சனை பண்ணி வேண்டுதல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடந்து முடிஞ்சிடுச்சு, இனிமேல் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறாப்புல, அதனால கண்ணு முடிச்சதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இதனால கலாவும் ரஞ்சிதமும் அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஆனால் இளமதி மட்டும் எப்படியே கெஞ்சி கூத்தாடி, நான் போய் பரமனுக்கு நீர் வச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் உள்ளார போய் பரமனை பார்த்து நெத்தியில் நீரெல்லாம் வச்சுட்டு வெளியில் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பரமனும் கண்ணை முழிச்சிடுறாப்புல. கண்ணை முழிச்சது மட்டும் இல்லாமல் நர்ஸு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க போய் ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கலா தான் போகிறாங்க. கலா போய் பரமங்கிட்ட பேசலான்னு முயற்சி பண்ணும் பொழுது நம்ம பரம வெளியில் நிற்கிற இளமதியை பார்த்து கையை கூப்பிடுறாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.